Hi students, I am Prema Tangaraj. 9th Maths, Chapter 3, Algebra, Exercise 3.6, Question number 3. Factorize the following. Subdivision 1, P minus Q the whole square minus 6P minus Q minus 16. First, the P minus Q X ன்னு நம்ம assume பண்ணிக்கலாம். Okay. The P minus Q இதை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் P minus Q இருக்கோ நம்ம அது பிள்ளைலாம் அதுக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கலாம். சரியா? அப்போ இங்கே P minus Q இருக்கா, அதுக்கு பதிலாக எக்ஸு the ஸ்கொயர் மைனஸ் 6 the P minus Q இருக்கா, அதுக்கு பதிலாக எக்ஸு மைனஸ் 16 ஈக்குவல் டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராடக்ட் பண்ணுற வேல்யூ மைனஸ் 16 வரணும். ஆட் பண்ண வேல்யூ மைனஸ் 6 வரும். 8 2s are 16 பட் வந்து 8க்கு மைனஸ் போடணும், 2க்கு ப்ளஸ் போடணும். ஏன்னா பிக்கஸ்ட் நம்பர் 8லேருந்து 2 லெஸ் பண்ணால் மைனஸ் 6. ஓகே, ஸோ இப்போ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 2x மைனஸ் 16. இந்த மைனஸ் 6 தான் 2வாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும். இப்போ மைனஸ் 8ல் 2 லெஸ் பண்ணால் மைனஸ் 6 வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 2 டேர்ம்ஸ்ல இருந்து நம்ம எக்ஸை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஏ காமன். ஸோ பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும். மைனஸ் இந்த எக்ஸ் காமனாக வெளில வந்துட்டு 8 மட்டும் வரும். இப்போ ப்ளஸ் இந்த நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்லையுமே 2வை காமனாக வெளில எடுத்துக்கலாம். 2 காமன் எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 8 2s are 16. இப்படி டவுட்டாக இருந்தால் இன்சைடில் கொண்டு ப்ராடக்ட் பண்ணி பார்க்கலாம். 2 into x 2x 2 8s are 16. இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் x into 8 minus 8x. ஓகே, ஸோ அப்போ 2 ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் காமனாக இருக்குது. 1 ஃபேக்டர் ப்ராக்கெட்டில் இருக்குது another ஃபேக்டர். ஸோ அப்போ x plus 2 1 ஃபேக்டர் x minus 8 another ஃபேக்டர். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 m ஸ்கொயர் plus 2mn minus 24n ஸ்கொயர். இப்போ இதில் ஸ்டார்டிங்கில் ஸ்கொயர் டேர்ம் வந்திருக்கு, லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் இல்லாமல் இங்கேயும் வேரியபிள் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் நம்ம ஏற்கனவே இந்த மாடலில் நம்ம செகண்ட் டேர்மில் பார்த்துருக்கோம். சரியா? இப்போ எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. இப்போ 1 into m ஸ்கொயர் மைனஸ் 24n ஸ்கொயர் மைனஸ் 24m ஸ்கொயர் n ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இது ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸு. சம் ஆஃப் தி ரூட்ஸு 2mn. நெக்ஸ்ட்டு என்ன 6 4s are 24 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு இங்கே பிக்கஸ்ட் வேல்யூக்கு ப்ளஸ் சைன் இருக்கணும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். இங்கே mn ப்ளஸ் 6mnனையும் mnலேருந்து மைனஸ் 4mn லெஸ் பண்ணால் ப்ளஸ் 2mn வரும். ஓகே, 6 4s are 24 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் m into m ஸ்கொயர் n into n ஸ்கொயர். ஸோ m ஸ்கொயர் ப்ளஸ் நம்ம இந்த 2mn தான் 6mn மைனஸ் 4mn ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகே, மைனஸ் 24n ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து m காமனாக வெளில எடுத்துக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஒரு m ப்ளஸ் 6n. இந்த m காமனாக வெளில வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த 2 டேர்ம்ஸ்ல வந்தும் மைனஸையும் 4n காமனாக வெளில எடுத்துக்கலாம். இப்போ மைனஸ் வெளில வந்துட்டு இங்கே ப்ளஸ் மட்டும் இன்டர்ல வரணும். சரியா? இந்த 4 வந்துட்டு மைனஸ் 4 n வந்திருக்கு, பேலன்ஸிங் m. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு 4 6 are 24. n ஸ்கொயரில் ஒரு n காமனாக வெளில வந்திருக்கு, பேலன்ஸ் ஒரு n இருக்கு. ஓகே, ஸோ ஈக்குவல் டு ஃபேக்டர்ஸ் m காமன் 1 ஃபேக்டர் m மைனஸ் 4n 1 ஃபேக்டர் அனதர் ஃபேக்டர் m ப்ளஸ் 6n. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3. சப்டிவிஷன் 3ல ஸ்கொயர் ரூட் சம் இருக்கு. சரியா? அதை பார்த்து பயந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன √5 இருக்கா, இங்கே √5. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கு மைனஸ் 3√5 மைனஸ் 3√5 இருக்கா. இந்த ரெண்டே ப்ராடக்ட் பண்ணால் √3 வரும் மைனஸ் √3. √5ஐயும் √5ஐயும் ப்ராடக்ட் பண்ணால் இன்ட்டு 5 வரும். ஏன்னா √5 தி ஹோல் ஸ்கொயர் வரும், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 3 into 5 மட்டும் தான் வரும். 3 5s are மைனஸ் 15. நெக்ஸ்ட்டு இங்கே 2
ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஏட கோஎஃபிஷியன்ட். எந்த டூ நம்பர்ஸ் போடலாம்? 5 3s போடலாமா? 5 3s 15. நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு மைனஸ். ஏன்னா 5 இருந்து 3 லெஸ் பண்ணா +2 வரும். பிக்கஸ்ட் நம்பருக்கு சைன் வரும். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஈக்குவல் டு இங்க √5a ஸ்கொயர் பிளஸ் இந்த 2a தான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம்? 5a மைனஸ் 3a minus 3√5 equal to first two terms வந்து √5ஐயும் aவையும் காமனா வெளில எடுக்கலாம். ஓகே, இப்போ √5 வெளில வந்துட்டு ஒரு a வெளில வந்துட்டு பேலன்ஸ் a மட்டும் இருக்கும். இந்த 5 இருக்கா, நம்ம இந்த 5ஐ வந்து √5 into √5 ரைட் பண்ணிக்கலாம். ஏன்னா √5 into √5னா √5 the whole square. ஓகே, அதனால இந்த 5க்குள்ள 2√5 இருக்கு. இந்த 5க்குள்ள 2√5 இருக்கு. அதுல ஒரு √5 வெளில வந்துட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஒரு √5 மட்டும் வரும். பிளஸ் √5 இந்த a காமனா வெளில வந்துட்டு நெக்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் வந்து -3யும் 3 மட்டும் காமனா வெளில எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? a the minus into minus plus so √5 equal to the common இருக்குது 1 factor so √5a minus 3 1 factor a plus √5 another factor. That's all. Next subdivision 4. Subdivision 4ல a ஸ்கொயர் வந்து x ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, a ஸ்கொயரை x ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஈக்குவல் டு a பவர் 4 இருக்கா? இந்த a பவர் 4 நம்ம a ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மைனஸ் இந்த 3a ஸ்கொயர் பிளஸ் 2 இருக்கா ஈக்குவல் டு a ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கா? நம்ம a ஸ்கொயரோட வேல்யூ என்ன? x. ஸோ அப்போ இது x, இதோட வேல்யூ ஸ்கொயர் மைனஸ் இந்த 3a ஸ்கொயரோட வேல்யூ x பிளஸ் 2. இப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ணா உங்களுக்கு ப்ராடக்ட் பண்ண வேல்யூ +2 வரணும். 1 into 2 2 ஆட் பண்ண வேல்யூ -3. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் -2 -1 போடலாம். இப்போ ஈக்குவல் டு இங்கே x ஸ்கொயர் -2x -x பிளஸ் 2 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த 2 டேர்ம்ஸ் வந்து x காமனா வெளில எடுத்துக்கலாம். x காமனா வெளில எடுத்தா இங்கே x -2 வரும். நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து -x காமனா -1 காமனா வெளில எடுத்துக்கலாம். இப்போ இங்க பேலன்ஸ் x இருக்கும் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் த 2 ஈக்குவல் டு காமன் 1 ஃபேக்டர் பிராக்கெட் another ஃபேக்டர். ஸோ x -1 1 ஃபேக்டர் x -2 another ஃபேக்டர். நம்ம x எதோ அசியூம் பண்ணியிருக்கோம்? a ஸ்கொயர். இப்போ லாஸ்ட்ல x க்கு பதிலா a ஸ்கொயர் போடணும். ஓகே, இங்க a ஸ்கொயர் -1 இங்க a ஸ்கொயர் -2 வரும். அகைன் இந்த a ஸ்கொயரை இந்த 1 வந்து 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். ஓகே, இதை 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போ இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் a பிளஸ் b a மைனஸ் b. ஸோ அப்போ a பிளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1 இங்க என்ன வரும்? இங்க a ஸ்கொயர் -2. தட்ஸ் ஆல். இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம xனே p மைனஸ் q தான் அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகே, அகைன் இது xக்கு பதிலாக இந்த p மைனஸ் q பிளஸ் 2 1 ஃபேக்டர் போடணும். இதெல்லாம் அதே போல x பதிலாக p minus q minus a ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்டிவிஷன் 5 8m ஸ்கொயர் minus 2m ஸ்கொயர் n minus 16m n ஸ்கொயர் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 8 into 15 5 8s are 40க்கு 0 பேலன்ஸ் 4 8 plus 4 12 இங்க மைனஸ் வரும். m cube சாரி இது சிம்பிளிஃபை பண்ணிட்டு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த 3 டேர்ம்ஸ் வந்து m ஃபர்ஸ்ட் காமனா வெளில எடுத்துக்கலாம். m காமனா எடுத்தா இங்க 8 m ஸ்கொயர் ஒரு m வெளில வந்துனா இங்க ஸ்கொயர் பவர் 1 கம்மியாயிரும். நெக்ஸ்ட் மைனஸ் 2mn இந்த ஸ்கொயர்ல ஒரு m வெளில வந்துட்டு நெக்ஸ்ட் மைனஸ் 15 இந்த m வெளில வந்துட்டு பேலன்ஸ் n ஸ்கொயர் மட்டும் வரும். ஓகே, இப்போ இதில் இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 8 into -15 120 வரும். 120 minus 120 m square n square m square n square. Next sum of the roots minus 2m n.
நம்ம வந்து 12mn 10mn போடலாம். 12க்கு மைனஸ் போட்டுக்கலாம். ஏன்னா 12mnலேருந்து 10mn லெஸ் பண்ணால் -2mn வந்துடும். ஓகேவா? -1 12ஐயும் 10ஐயும் ப்ராடக்ட் பண்ணால் -120 வந்துடும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு m இன்ட்டு 8m ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த 2வை தான் 2 ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். -12mn ப்ளஸ் 10mn மைனஸ் 15n ஸ்கொயர் ஈக்குவல் டு m இன்ட்டு ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்லேருந்து 4ஐயும் m-ஐயும் காமனாக வெளில எடுத்துக்கலாம். 4m காமனாக வெளில எடுத்துட்டா 4 2s are 8 வருமா? ஒரு m காமனாக வந்திருக்கு. பேலன்ஸ் ஒரு m பேலன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 3s are 12. m காமனாக வெளில வந்துடும். n மட்டும் வரும். ப்ளஸ் நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து 5ஐயும் n-ஐயும் காமனாக எடுத்துக்கலாம். அப்போ 5 2s are 10. இப்போ 2m மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 3s are 15n ஈக்குவல் டு m இன்ட்டு நெக்ஸ்ட்டு காமன் 1 ஃபேக்டர் வரும். 4m ப்ளஸ் 5n 1 ஃபேக்டர். அனதர் ஃபேக்டர் இந்த ப்ராக்கெட் இருக்குது. ரெண்டுமே சேமாக தான் வரணும். இங்கே 2m மைனஸ் 3n ஈக்குவல் டு m இன்ட்டு அவ்வளோதான் ஆன்சர். 4m ப்ளஸ் 5n 2m மைனஸ் 3n. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 6 கீழே ரைட் பண்ணிக்கலாம். 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டிவைட் பை எக்ஸ் ஒய். இதை ஸோ ஈக்குவல் டு இது 1 பை எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் இந்த 2xy 2 இன்ட்டு 1 பை எக்ஸ் இன்ட்டு 1 பை ஒய்ன்னு ரைட் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ட்டு 1 2 தான். 2 இன்ட்டு 1 அகெயின் இந்த 2 தான். நியூமரேட்டர் கரெக்டாக 2 இருக்குது. இந்த எக்ஸ் ஒய்யை வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய்னு ரைட் பண்ணிக்கலாம் ப்ராடக்டில் இருக்கிறதுனால. ப்ளஸ் 1 பை ஒய் ஸ்கொயரை 1 பை ஒய் தி ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். a ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த எக்ஸ்பேண்டில் இருக்குது. சரியா? அப்போ நம்ம அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம எடுத்து வரணும். நமக்கு சம்மில் ஏட பிளேஸில் 1 பை எக்ஸ் இருக்கா? ஸோ 1 பை எக்ஸ், பியோட பிளேஸில் 1 பை ஒய் ப்ளஸ் 1 பை ஒய் தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கு ஆன்சர். தட்ஸ் ஆல். Exercise 3.6 completed. Thank you.